ஹாய். இப்போ காலையிலே அமித்துக்கும் கானவினத்துக்கும் சண்டை வருது. ஏன்னு இவர் கிச்சன் ஏரியாவில் பூரி செய்துக்கிட்டு இருக்காரு. அவர் அங்கேருந்து வராரு. ஏயா இப்படியா சுடணும்? அவர் என்ன கொஞ்சம் முக்கிய அப்போ தான் சுட முடியும், அப்போ தான் புஷ்ஷுன்னு வருங்கண்ணா. நீங்கள் வடா எதையா? நான் இவ்வளோ நாள் நான் இங்கே சுட்டுட்ருக்கேன், எனக்கு தெரியாத எப்படி சுடணும்னு. இங்கே வராத, நீ ஏதாவது பண்ணு ஒன்று நொயின்னு சொல்லிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்போ கிச்சன் ஏரியாவுக்கு வந்தாலும் ஏன் அமித்து இப்படி பண்ணுற, நான் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே வாயை போயெல்லாம் நல்ல வருது. நீ போயா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீ போய் ஐயோ இப்படியா குச்சுடுறாருன்னு அவரும் சொல்கிறாரு. வாயை போயா நல்ல வருது. அதுக்கப்புறம் அமித்து சொல்கிறாங்க, நீங்கள் சண்டை போடாங்க ரெண்டு பேரும், அவர் சுட்டுட்டு இருக்கார்ல, நீ இங்கே வேணும் ஏதாவது ஒன்று என்கிட்டே சொல்லுங்கள், அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லாதீங்க. அவர் ஏதாவது ஒன்று சொல்லுவார், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்க, என்னதான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா சண்டை வருது. ஏன்னா அமித்துக்கு அவரு விருப்பம் போல் அவர் புஷ்ஷுன்னு வருதோ பொஸ்ஸுன்னு போதோ எப்படி வேணாலும் அவரும் சொல்லுவார். அதுக்குள்ளே போய் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல சொல்லலாம், நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி தான் செய்யணும்னு நம்ம இது கொண்டு அவர் திணிக்கக்கூடாது. அவருக்கு இஷ்டம் எப்படியோ அப்படி செய்யட்டும் அப்படின்னு விடணும். அதுக்கு இவர் வாயா போயன்னு சொன்னோன்னு அவருக்கு ஒரு கோவம் வந்துருச்சு. லாஸ்ட்டுமே ரெண்டு பேரும் சண்டை போட்டு கம்ப்ளைண்ட் சொன்னார். நீங்கள் அங்கே வாங்க, அவங்க செய்ய விடாங்க, ஏன் கணவனுக்கு கோவப்படுதா டென்ஷன் படுதா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் எல்லோரும் என்கிட்டே வாங்க, அவர்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாகி ரெண்டு பேருக்கும் நல்லா பவுண்டிங்கெல்லாம் இருக்குது. அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஹக் பண்ணிக்கிட்டாங்க, கெட்டு பிடிச்சிட்டாங்க. பிறகு வாயை விட்டுருக்கக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க. தெரியாமல் பேசலாம் மன்னிச்சுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. இதான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபேமிலி வரப்போகுது. சிவரஞ்சினி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, என்ன கானவினத்தோட சேர்ந்து சொல்லுவாரா என்ன சொல்லுவாங்க, ஆனால் வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இனி சொல்ல போகிறாங்க, பார்க்கலாம்.